ஹலோ எவ்ரிவன். கடைசியாக நம்ம சேனலில் 19/10/2020 திங்கட்கிழமை வின் 586க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் ரிசல்ட்டு பார்த்தோம்னா 187ன்னு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஏ போர்டில் 2 சார்ட்டு, பி போர்டில் 2 சார்ட்டு, சி போர்டில் 2 சார்ட்டு. அதாவது ஏ போர்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் வந்து டெய்லி சார்ட்டு, அதே மாதிரி வின் சார்ட்டு. அதே மாதிரியே பி போர்டுக்கு சி போர்டுக்கு இதே மாதிரி வின்னிங் சார்ட்டும் டெய்லி சார்ட்லேருந்தும் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்லேருந்து நம்பர் பாஸ் ஆகலை. வின் சார்ட்லேருந்து, அதாவது திங்கக்கிழமை நினச்சில் அந்த சார்ட்லேருந்து தான் பாஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு மேலே டபுள்ஸ் வருதா, அதே மாதிரி இந்த 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மேலே டபுள்ஸ் வருது. அதாவது 6க்கு பவர் 1, 6க்கு பவர் 1 சரிங்களா. அடுத்தது 388 இருக்கா, 3 8 வந்திருக்கா, இங்கேங்க 8 3 வந்திருக்கு, அதாவது பவர். அடுத்து 8 இருக்குது. நம்ம 8 இல்லாட்டி 3 வரும்னு சொல்லியிருந்தோம், அதுதான் இங்கே கொடுத்துருந்தோம். அதில் பி போர்டு 8 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த சி போர்டு பார்த்தீங்கன்னா 7 பாஸ் ஆகிருந்துச்சா. 7 கொடுத்துருந்தோம். நம்ம 7,2 கொடுத்துருந்தோம். ஏன் கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் கோடு போட்டு காய்ச்சிருக்கேன்ல, இந்த ப்ளூ கலர் கோட்டில் இருந்து தான் அந்த இது எடுத்திருக்கான். அதாவது இங்கே பாருங்கள், 143 இருக்கா ப்ளூ கலர் கோட்டில், 1 4 3 இருக்கா, இங்கேருங்க 481, அதாவது 3 பவர் 8. அடுத்தது மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 737 தான் இருக்குது. இந்த 737க்கு இங்கேருங்க 7 இருக்குது, 3 இருக்குது. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 7 3 தான் 2 8 ஓகேங்களா. மீதி 7 மட்டும் இருக்குது. அந்த 7க்கு தான் நம்ம 7,2ன்னு கொடுத்துருந்தேன். கடைசியாக 7 பாஸ் ஆகிருந்துச்சு நண்பா. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சார்ட்லேருந்து இது பாஸ் ஆக மாட்டேங்குது. அன்னைக்கான கிழமை சார்ட்லேருந்து தான் பாஸ் ஆகுது. 21/10/2020 அக்ஷயா 468 புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. இதில் பாருங்கள் 9, மறுபடியும் 9, 949, அதாவது பவர் 4 வச்சுருக்கான். 99 9 9 49 பவர் 1 9 1. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஆர்டரில் நம்மளுக்கு 9 தொடருமா, 9ஓட பவர் 4 வர வாய்ப்பு இருக்குது நண்பா. அதாவது 9,4லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு போர்டு இங்கே போட்டுருக்க 3 இல்லைனா 8 கெஸ்ஸிங்கில் வருது, அதுலேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்தது இதை பாருங்கள், 7 7 49 ஓகேங்களா. இங்கேருங்க பிசியை பாருங்கள் 94. அடுத்து 8 8 64, ஏசியை பாருங்கள் 64. அடுத்தது 9 9 81, ஏபியை பாருங்கள் 18, அப்படியே ரிவர்ஸில். இதன் அடிப்படையில் தான் கடைசியாக நான் 7ஆம் தேதி இந்த இடத்துல இருக்கல 187 இந்த மெத்தடில் தான் நான் வின் பண்ணேன். ஒரு 10,000 வின் பண்ணேன் இந்த பெருக்கல் வாய்ப்பாடு மூலயமா. இதே மெத்தட் தான் இங்கே பாருங்களேன். இந்த 910 பாஸ் ஆகலை. ஏன்னா இங்கே என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49 வரணும். சரி வரல அது, சரி அதை விட்டுலாம் நம்ம. 8 8 64, இங்கேங்க 64 பிசி. அடுத்தது 9 9 81, இங்கேங்க 18. அடுத்தது இந்த இடத்துல இதே ஆர்டரில் 10 × 10 100, அதாவது 100 பாக்ஸு. இங்கே 100ன்னு நான் சும்மா கொடுத்துருக்கேன் ஃபார்முலா படி. ஆனால் 100 எப்படியான இந்த 0 00 இருக்குல்ல, இந்த 00 முக்கியம் தான். 010 கூட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பா. 010 001 00 எப்படி வேணால் வரல நண்பா. ஸோ கவனமாக விளாடுங்க. 0 ஆட்டத்தில் இருக்க மாதிரி தான் தோணுது. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. 605 0, 807 0, 508 0, அடுத்தது 00. ஸோ இங்கே 0 வர அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. ஆட்டம் 0 நாளைக்கு இருக்குது, பார்ப்போம் நண்பா. அதையும் நம்ம வின் பண்ண மெத்தடு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடச்சிருந்தா கூட நான் இந்த மெத்தடு பற்றி 187 அடிச்சிருப்பேன். இந்த இடத்துல பாஸ் ஆகலாம் நம்மளுக்கு. ஸோ இங்கேயாச்சும் பாஸ் ஆகுமான்னு பார்ப்போம் நண்பா. 100லேருந்து 2 டிஜிட்டு. அடுத்தது இந்த ஆர்டரை இங்கே காமிச்சேன்னா நான் 194 674 187. இங்கே பாருங்கள், இதை அப்படியே ஆர்டரை வரிசையாக இதுலேருந்தே எடுத்து அடிச்சிருக்கான் டெய்லியுமே. ஸோ இங்கே இதை கவனமாக பாருங்கள். 048 2ஆம் தேதி, இங்கேருங்க 748, அதாவது பிசி 48 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 110 3ஆம் தேதி, 110ல் 0 1க்கு போகிற 6, அதாவது 06 பாஸ் ஆகிருக்கு பிசியில். அடுத்தது 637 வந்திருக்கா 4ஆம் தேதி, இங்கேருங்க 23, அதாவது 3க்கு போகிற 7 37, 23 தான் அங்கே 37. அடுத்தது 194 இங்கே இருக்கா 5ஆம் தேதி போல், இங்கேருங்க 194க்கு 19 வந்திருக்கு இங்கே 910.
அடுத்தது 674 இருக்கா? இங்கேங்க 64 வந்திருக்கு. அடுத்தது 187 இருக்கா? 187 வந்திருக்கு. ஸோ இது 957 வரும் கெஸ்ஸிங்கில் வருது நண்பா. அந்த ஆர்டரில் ப்ளே பண்ணா 957 வந்திருக்கு. அடுத்தது இதை பாருங்கள், 268 864, அதாவது 468ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 819 இல்லை 81 வந்திருக்கு. இங்கேயும் 18 81 வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் 584லேருந்து 2 டிஜிட் வர பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 584 இருக்கா? இங்கேங்க 584 பாக்ஸு. 592 இருக்கா? 529 பாக்ஸு 3 நாள் தள்ளி. அடுத்த 3 நாள் தள்ளி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 687. ஸோ 687 வருமா? இதில் பாக்ஸ் போட்டிருக்கிறதுலாம் முக்கியமான நம்பர் நண்பா. அடுத்து இந்த ஆர்டரை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியமான ஆர்டரு. அதாவது 129 இங்கேங்க 19 910. அடுத்தது 868 86. அடுத்து 181 18. ஸோ இந்த 143 தான் அடுத்த நம்மளுக்கு ரிசல்ட் அன்னைக்கு வர கெஸ்ஸிங்கு 143 வருது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சார்ட்டில் நம்மளுக்கு என்ன நம்பர் கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 957 கிடச்சிருக்கு, 143 கிடச்சிருக்கு, 584 கிடச்சிருக்கு, 687 கிடச்சிருக்கு. இதை நீங்கள் உங்களுக்கு வர மெத்தடோட மேட்ச் பண்ணி வைங்க நண்பா. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுலாம் நான் சொன்னேன்ல. அதில் முக்கியமான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 143 இருக்குல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 999 சொன்னேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா பவர் 4 இங்கே வருது. அப்புறம் 3 ஏன் வச்சு 3 என்ன முக்கியம்னு சொன்னேன்னா, இங்கே 3 8 முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அதனால் நான் 3 கொடுத்துருக்கேன். இதுவும் இதான் முக்கியமான நம்பர்னு எனக்கு ஃபீல் ஆகுது. 1 6ன்னு. இது எல்லாமே முக்கியமான நம்பர் தான். இது கொஞ்சம் அதிகமாக தோணுது. அதனால தான் இங்கே தனியாக நான் காமிச்சிருக்கேன் 143 643 பாக்ஸுன்னு. அடுத்தது இதை பாருங்கள். இங்கே 718 78. அடுத்து 859 59. அடுத்தது 994 49, அதாவது 94. அடுத்தது 289. இந்த 289 இந்த மெத்தடில் பாஸ் ஆகுது நண்பா. இதுக்கப்புறம் வீடியோவில் நான் ஓரளவுக்கு முக்கியமான நம்பர்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஏன்னா இன்னும் நான் கெஸ்ஸிங் எடுக்கணும், நிறையா இருக்குது. எடுத்த வரை போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. முடிஞ்ச வரை நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் நீங்கள் கமெண்டில் நம்பர் போடுறத விட நம்பரோட இந்த மெத்தடு ஃபார்முலாஸ் அது மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் நண்பா. அவங்களால முடிஞ்ச வரை நம்பர் போடுறத விட அதில் மெத்தடு ஃபார்முலா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்டில். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.